அமானுஷியங்கள் நிறைந்த 3 வராகியம்மன் கோயில்கள். இந்த 3 வராகியம்மனுக்கு பின்னாடி புல்லரிக்கிற ஸ்டோரி இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த வராகியம்மன். இந்த தஞ்சாவூர் கோயிலை இந்த இடத்துல கட்டுறதுக்கான காரணமா இருந்தது அந்த வராகியம்மன் தான். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கோயில் கட்டுறதுக்கான இடத்த தொலைவிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பன்றி வருது. பன்றி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கிட்ட ஒழுங்கு கட்டி, அதாவது விளையாட்டுத்தனமா பண்ணியிருக்கு. அந்த பன்றியை பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் துரத்த ஆரம்பிச்சிருக்காரு குதிரையில. அப்போ போய் ஒரு இடத்துல அந்த பன்றி நின்று இருக்கு. அப்போ ராஜராஜ சோழன் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. இந்த இடம் தான் கோயில் கட்ட தகுதியான இடமா இருக்குன்னு நினைச்சு அந்த பன்றியை பார்க்கும்போது அந்த பன்றி அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழனால அந்த இடத்துல கோயில் கட்டப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற வராகியம்மனுக்கு பூஜை போட்டுட்டு தான் உள்ள இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கையில் இருக்கிற வராகியம்மன். உலகத்திலேயே முத தோன்றிய வராகியம்மன் கோயில் தான். அது மட்டும் இல்லாமல் சுயம்பா தோன்றிய வராகியம்மன் இதுதான். இங்க இருக்கிற சிவன் கோயில் சிவனோட முதல் கோயிலாகவும் சிவனோட சொந்த ஊராகவும் சிவன் பிறந்த ஊராகவும் இந்த கோயில் சொல்லப்படுது. ஸோ இந்த கோயில் தான் சிவனோட முதல் கோயில்னா அந்த கோயிலை பாதுகாக்கிற வராகியம்மன் எவ்வளோ பழமையா இருப்பாங்க. ஸோ அதனால தான் வராகியம்மன் முதல் கோயில் அதை சொல்றாங்க. இந்த வராகியம்மன் கோயிலில் வெளியில் அம்மிக்கல் வச்சிருக்காங்க. அந்த அம்மிக்கல்ல நம்மளே மஞ்சள் அடிச்சு அந்த அம்மனுக்கு பூசலாம். மூணாவது காசி வராகியம்மன் கோயில். இந்த காசி நகரத்தை இந்த வராகியம்மன் இரவு நேரத்தில் பாதுகாக்காங்க. அதாவது அந்த சிலை உயிர் பெற்று இரவு முழுக்க அந்த காசி நகரத்தை சுத்திட்டு இருக்கு. இந்த கோயில ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் தான் இருப்பாங்க. அது காலையில் மட்டும் தான். மற்ற நேரமெல்லாம் சின்னதாக ஒரு சந்து இருக்கும், ஓட்டை. அந்த ஓட்ட வழியாக மட்டும்தான் அம்மனை தரிசிக்கவே முடியும். இந்த சதிதேவியோட உடலை 51 துண்டுகளாக விஷ்ணு வெட்டும் பொழுது அந்த சதியோட பல் விழுந்த இடம் தான் வராகியம்மன் கோயில்.